ஊரெதுவோ பேரெதுவோ பாருக்குள்ளே பேர் விளங்கும் யாரிவள். இன்று நாம் பார்க்கின்ற பல இடங்களில் அன்னையின் மகத்துவத்தை உணர்ந்து பல்வேறு இடங்களில் இருந்து வந்து அன்னையின் அன்பினை கொடையாக பெறுகின்றனர். அன்னையின் பெயரால் பல புதுமைகள் நடக்கிறது என்பதை உணர்கிறார்கள். இன்று நம் அனைவருக்கும் தாயாகவும் கடவுளின் அன்பு தாயாகவும் விளங்குகிறார் என்றால் அவர் செய்த செயல்கள் என்ன, அவர் செய்த தியாகம் என்ன, அவர் செய்த அர்ப்பணிப்பு என்ன என்பதை நாம் ஆழமாக சிந்திக்க இன்றைய நாளிலே நாம் அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாள் இந்த உலகத்தில் சாதாரண ஒரு பெண்மணியாக நம்மை போன்று பிறந்தவள். சரியான வழிகாட்டுதலை தன்னுடைய பெற்றோரிடத்தில் இருந்து கற்றுக்கொண்டார். அவர்களின் வாழ்வு முறை அன்னை மரியாவை நல்ல வழியில் திசை புரளாமல் வாழ வைத்தது. அவர்களின் திருமண அர்ப்பணிப்பு அன்னை மரியாவுக்கு ஒரு உள்ளார்ந்த தாக்கத்தை ஏற்படுத்தியது. இன்று நம் வாழ்வில் சரியான வழிகாட்டுதலின்படி நம்முடைய திருமண உறவு இருக்கிறதா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். கடவுள் தன் வாக்குறுதியில் மாறாதவர். அவர் என்றும் அதை நிறைவேற்றி கொண்டே இருக்கின்றார். ஆனால் நாம் சில நேரங்களில் திசை மாறி நம் வாழ்வை வாழ்கின்றோம். ஆனால் ஒரே ஒரு பெண்மணி கடவுள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றினாள் என்றால் அது அன்னை மரியாள் தான். கடவுள் வானதூதர் கபிரியேலை அனுப்பி தன்னுடைய வாக்குறுதியை நிலைநாட்டுகிறார். அது என்ன வாக்குறுதி என்றால், இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவி, அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்ற வாக்குறுதியை அன்னை மரியாவுக்கு கொடுக்கிறார். அன்று அகசியா சகோதரி யோசேபாவின் மூலம் அற்புதத்தை செய்த இறைவன் இன்று அன்னை மரியாவின் மூலம் தாவீது அரியணையை அரங்கேற்றுகிறார். அன்று அரசன் யோவாசு தவறாக நடந்ததாலும் தன் வாழ்வை மேலோட்டமாக நினைத்ததாலும் வாழ்வை அங்கே இழக்கின்றான். இன்று அன்னை மரியாள் தனது வாக்குறுதியின்படி தன் வாழ்வை வாழ்ந்ததாலும் இறை திட்டத்திற்கு தன்னையே அர்ப்பணித்ததாலும் அன்னை மரியாள் உலகத்திற்கு வாழ்வை கொடுக்கின்றாள். கடவுளின் வாக்குறுதியை மேலோட்டமாக அன்னை மரியாள் நினைக்கவில்லை. மாறாக கடவுளின் வாக்குறுதியை ஆழமாக நினைத்து தன்னையே அர்ப்பணித்ததனால், வார்த்தையை உலகிற்கு கொண்டு வந்ததனால் அன்னை மரியா இன்று நம் அனைவருக்கும் தாயாக இருக்கிறார் என்பதை நாம் அறிய வேண்டும். ஆமன் பார்ந்தவர்களே, நாம் வாழ்கின்ற வாழ்வு எத்தனை வருடங்கள் வாழ்கிறோம் என்பது முக்கியமல்ல. மாறாக வாழ்கின்ற வாழ்வில் எந்த அளவுக்கு அர்ப்பணிப்போடு வாழ்கிறோம் என்பதுதான் முக்கியம். அன்னை மரியாவின் அர்ப்பணிப்பு உலகிற்கு மீட்பு கொண்டு வந்தது. கடவுளின் வாக்குறுதியை நிறைவேற்றினார். ஆனால் நம்முடைய குடும்பத்திலே நாம் அர்ப்பணிப்பு உணர்வோடு வாழ்கின்றோமா, அல்லது மேலோட்டமாக வாழ்ந்து இறைவனை விட்டு பிரிந்து செல்கின்றோமா? இன்று அன்னை மரியாள் நமக்கு விடுக்கும் செய்தி, எந்த வாழ்விலும் ஒரு அர்ப்பணிப்பு இருக்க வேண்டும். இந்த அர்ப்பணிப்பு தான் நம் வாழ்வில் மகிழ்ச்சி தரும், அன்பை தரும். அத்தகைய வாக்குறுதியை
நாமும் நம் வாழ்வில் பெற்று அர்ப்பணிப்பு உள்ளம் கொண்டவர்களாக வாழ அன்னை மரியாவிடம் தொடர்ந்து ஜெபிப்போம்.